என் ஜெபத்தை கடவுள் கேட்கவே மாட்டேங்கிறார். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, என் குடும்பத்துல அமைதி சமாதானம் வேணும்னு நான் ஜெபிக்கிறேன், என் வீட்டுக்காரர் திருந்தணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன், என் மனைவி என்னை மதிக்கணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மா திரும்பி என்கிட்ட வரணும், என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஜெபங்கள் நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாம கேட்கப்படாம இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கான நற்செய்தி வாசகம் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை நமக்கு எடுத்து சொல்கின்றது. ஒரு நேர்மையற்ற ஒரு நீதிபதி இருக்காரு. அவருக்கு அந்த ஒரு பொண் தொந்தரவு கொடுக்கறதுனாலயே அந்த பொண்ணுக்கு நீதி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லைனாலும் அந்த பொண்ணு எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவர் தொந்தரவா இருக்கக்கூடாது, அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அனுப்பிடணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கான நீதியை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. ஆனா இங்க நேர்மையற்ற அந்த நீதிபதி அப்படி நடந்து கொள்ளும் போது நம்ம கடவுள் நம்மை படைத்தவர், நம் மீது முழுமையான அன்பு கொண்டவர், நம்ம வாழணும், நம்ம திருந்தி வாழணும், மீட்பின் பாதையில பயணிக்கணும் அப்படின்னு அவருடைய ஒரே மகனை நமக்காக தந்தவர். அவர் நம்மை கைவிட்டு விடுவாரா? நம்மளுடைய ஜெபங்களை கேட்காம இருப்பாரா? மேலும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஜெபங்கள் அவர் காதுகளுக்கு போகும். ஆனா அந்த ஒரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு உடல் ரீதியாக மன ரீதியான ஒரு தயாரிப்புல நம்ம இருக்கோமா அப்படின்றதுக்காக கொஞ்ச காலம் அது தள்ளி போகலாம். நம்ம எப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராக இருக்கின்றோமோ அப்போ அந்த ஜெபத்திற்கான பதில் என்பது நமக்கு கிடைக்கும். ஏன்னா இறைவனுடைய நேரம், இறைவன் எப்படி யோசிக்கிறார், எப்படி செயல்களை செய்கின்றார் என்பது நமக்கு தெரியும். அது சரியான நேரத்தில் நடக்கும். இறைவன் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்ம செயல்படுவோம். விடுதலை பயண நூல்ல கூட மோசே எப்பெல்லாம் கையை உயர்த்தி ஜெபிச்சாரோ, கையை உயர்த்தினாரோ அப்போ இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. எப்பெல்லாம் கைய கீழே போட்டாரோ இஸ்ரேல் தோத்து போனாங்க. ஜெபம் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கு நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பது நம்ம ஜெபங்கள் தான். இன்னும் நம்ம நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்கு. நமக்கான காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, முழு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. இறைவன் நம்ம ஜெபங்களை கண்டிப்பா கேட்பார். அவர் நம்மளை கை விட்டு விடவே மாட்டார். அந்த முழு நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.